மொபைல் ஃபோன் என்பது பேசுவதற்கானது, தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் அறிவை பெருக்குவதற்காக உபயோகப்படுத்தக்கூடியது. இந்த ரெண்டுக்கு மட்டும் மாணவிகளும் பெண்களும் பயன்படுத்தினால் இதன் மூலம் நடைபெறக்கூடிய குற்றங்களை தடுக்க இயலும். சமூக வலைதளங்களிலே பெண்கள் தங்களுக்கு உரிய உரிமைகளோடு எதுவரை இருக்க வேண்டும் என்ற லிமிட், அந்த லிமிட்டை தாண்டாமல் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள். சமீப காலங்களிலே பெண்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லுகின்ற வயது வந்த பள்ளி மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் இவர்களை பொறுத்தவரை மொபைல் ஃபோனை மிக அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆப்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆப்பினுடைய ஜென்யூனிட்டி அவங்க தெரியாமல் அவங்க அதை டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு பல்வேறு வகையான தாங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய தகவல் பல்வேறு வகையிலே வெளியில் லீக் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோவாகட்டும், இல்லை ப்ரைவசியாக எடுத்திருக்கக்கூடிய வீடியோ ஆகட்டும், ஒரு மொபைல் ரிப்பேர்னு சொல்லி ஒரு கடைக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது கூட இவர்கள் அழித்ததாக நினைத்திருந்தாலும் அது அவர்கள் அதற்கு உண்டான சாஃப்ட்வேர் போட்டு எடுத்து அதை வெளியில் சமூக வலைதளத்திலே வெளியில் அதை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களிலே ஒருதலை காதலில் இருப்பதாக சொல்லக்கூடிய சில மாணவர்கள் என்ன இளைஞர்கள், தவறாக வழிநடத்தப்பட்ட இளைஞர்கள் இது போன்ற செயல்களை நீ என்னை காதலிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் போது மிரட்டுவதற்கு இந்த போன்ற படங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். சில நேரங்களிலே மார்ஃபிங் தொழில்நுட்பத்தின் மூலம் க்ளோஸ்அப் ஷாட்டில் செல்ஃபி எடுக்கும்போது அந்த க்ளோஸ்அப் ஷாட்டையே அவங்க மாற்றி வேறு வகையான மிக அசிங்கமான அருவருக்கத்தக்க வகையிலே அதை மாற்றி இவர்களுக்கு அனுப்பும்போது பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடாது என்கின்ற விதத்திலே அந்த பெண்கள் தடுமாறி வழிதவறி செல்வதற்கான வாய்ப்புகள் நேருகிறது. இன்னும் சில இடங்களிலே திருமணத்திற்கு முன்னால் நிச்சயதார்த்தம் முடிப்பதற்கு முன்பாகவே கூட இரண்டு குடும்பத்திலே பேசி முடித்த திருமணத்தில் கூட ஒரு சில காரணங்களால் அந்த திருமணம் தடைபடும் போது இவர்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடைபெற்ற அந்த ஃபோட்டோ எக்ஸ்சேஞ்ச் மூலம் அதை மறுபடியும் வேறொரு திருமணத்திற்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்கும்போது அதை இந்த மாப்பிள்ளை அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சு அதன் மூலமாக திருமணம் தடைப்பட்ட வழக்கு கூட ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு புகார் வந்தது. அந்த மாதிரி புகார் வரும்போது அவர்கள் பெண் வீட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கல்யாணமாகக்கூடிய பொண்ணு இதை நீங்கள் கொஞ்சம் ரகசியமாக வச்சு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் அழித்து கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய எலக்ட்ரானிக் யுகத்திலே அழிக்கிறது அப்படிங்கிறது முழுமையாக அழிக்கிறதுங்கிறது முடியாது. ஏன்னா இப்போது நம்முடைய ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஃபோனும் ஆரம்பிக்கும் போதே ஒரு இமெயில் ஐடியை அது கேட்கும். அந்த இமெயில் ஐடியில் அது போய் பேக்கப் ஆகி அதுக்கு ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்போது நீங்கள் இங்கேயும் அது அழிக்கப்பட வேண்டும், பேக்கப் ஐடியிலையும் அழிக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது சேஃபாக இருக்க முடியும். இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால் மொபைல் ஃபோன் என்பது பேசுவதற்கானது, தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் அறிவை பெருக்குவதற்காக உபயோகப்படுத்தக்கூடியது. இந்த ரெண்டுக்கு மட்டும் மாணவிகளும் பெண்களும் பயன்படுத்தினால் இதன் மூலம் நடைபெறக்கூடிய குற்றங்களை தடுக்க இயலும். அதே போல் வெளிநாட்டில் உள்ள கணவர்கள் இருந்தாங்கன்னா, மனைவி இந்த நாட்டில் இருந்தாங்கன்னா ஐஎம்ஓ மூலம் அவங்க ப்ரைவேட் சாட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் ஐஎம்ஓ சாட் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா அதில் அவர்கள் தனிப்பட்ட அந்தரங்க தகவல்களை எல்லாத்தையும் அதை திருடி அதை சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியே விட்டுறாங்க. அப்போ அந்தரங்க ரகசியம் எல்லாம் வெளியில் வரும்போது இதனால் குடும்பத்திலே மிகப்பெரிய குழப்பம் உண்டாகிறது, மனக்கசப்பு உண்டாகிறது, மன முறிவு ஏற்படுகிறது. இதை தடுப்பதற்கு ஒரே வழி இந்த ஆப்களை பயன்படுத்தும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். எது செக்யூரான ஆப் என்பதை அதற்குள்ளே எக்ஸ்பர்ட்ஸிடம் கேட்டுட்டு அதை செய்யலாம். செய்யாமல் இருப்பதே சிறந்தது. பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால் பண்ணும்போது இதை மிக செக்யூராக செய்யணும். பல பேர் அதை மிக கேஷுவலாக பண்ணும்போது அவங்களுடைய ரகசியங்கள் அந்தரங்கங்கள் அனைத்துமே வீதிக்கு விடுகின்றது. இதனால் அந்த பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாலியல் தொல்லை உட்பட பல்வேறு வகையான
மனப்பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் அனைத்திற்குமே இது அடிப்படையாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய வேண்டுகோள், இது போன்ற இணையதளத்தை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், சமூக வலைதளங்களிலே பெண்கள் தங்களுக்கு உரிய உரிமைகளோடு எதுவரை இருக்க வேண்டும் என்ற லிமிட், அந்த லிமிட்டை தாண்டாமல் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள்.